ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் தீயவர் குலை நடுங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லராக வந்திருக்கு. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்தவர் யாருன்னா அர்ஜுன், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. வேலா ராமமூர்த்தி, ராம்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஜெபா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரைட்டர் நைட்டு 12 மணிக்கு ஒரு டிப்ரெஷனாக கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு மர்ம நபர் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அவரை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவரை ஒரு தலையிலேயே பெரிய ராடு கம்பியால் அடிச்சு அவங்கள கொலை செய்யறாங்க. அது கொலை செஞ்சது யாரு, இவருக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், அப்புறமேட்டு இந்த ரைட்டர் எதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிற பொறுப்பு அர்ஜுன் கிட்ட வருது. அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் எப்படி இந்த கதையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கதையை பரபரப்பாக கொண்டு போனாரு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸோட இது முடியுது. இந்த படம் ஒரு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய கான்செப்ட் தான். இது புது கான்செப்ட்லாம் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய படங்கள் வந்திருக்குது. இந்த படத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல கதை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். அப்படியே கதை ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் அதாவது ஸ்க்ரீன் பிளேவில் படத்தை கரெக்டாக கொண்டு போனால் தான் இந்த படம்லாம் நிற்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. என்னன்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு லவ் சீன் இதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. அர்ஜுனுக்கு ஒரு குடும்பம் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு அப்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் படத்தோட நேரத்தை அதிகரிக்கிறதுக்காக பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இந்த கேஸை தவிர மற்ற கேஸ் எல்லாம் டீல் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. அது தேவையில்லையோன்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல கொஞ்சம் எடிட்டிங்ல கரெக்டா ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இந்த ஒரு வேற லெவலா கூடிய படம் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளேல அவங்க கொஞ்சம் கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஐஸ்வர்யா ராஜேஷ் தனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல அவங்க பண்றக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் தான். அது அருமையான ட்விஸ்ட் தான். அது வெச்ச இடம், அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண இடம் கொஞ்சம் முன்னாடியே ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தா அந்த ட்விஸ்ட் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மற்றபடி இது ஒரு எதிர்பார்க்காத முறையான ஒரு ட்விஸ்ட் தான். அதை இவங்க வெச்ச இடம், இந்த ரிவீல் பண்ண இடம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா நல்லபடியா வந்திருக்கு. இது ஒரு ஓகே ரகமான படம் தான். ஆஹா ஓஹோ அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. அர்ஜுன் வழக்கமான தன்னோட யதார்த்தமான நடிப்பை கரெக்டா வெளிப்படுத்தியிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிராங்க்ஸ்டர் ராகுல் அவர் இந்த படத்துல ஒரு காமெடியா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் காமெடி வரலினாலும் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது ஓகேவா வந்திருக்குது. மற்றபடி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகே ரகமான படம் தான். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 16+ தான். இதை எல்லாமே தேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசமான சீன்கள்லாம் இல்லை. கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் சீன்ஸும் இருக்கு. இது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த லவ் சீனு, அந்த பாட்டு இதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பு குறையாம வந்திருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவில் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். எப்படியோ ஓகே தான் இந்த படம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.